ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? வாங்க கோயிலுக்கு போகலாம். இங்கே சிங்கப்பூரில் தர்ம முனீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருந்தோம். மே 1 கும்பாபிஷேகம் ஆச்சு. கும்பாபிஷேகத்துக்கு வந்திருந்தோம், ஆனால் நம்மளால் பார்க்க முடியல சாமியை. சரியான கூட்டம், அது இல்லாத சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. அப்படியே வெளியே இருந்து பார்த்துட்டு போயிட்டோம். பாருங்கள், கோயில் உள்ள போகலாம் வாங்க. கோயிலில் வேலையெல்லாம் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. பெயிண்டிங் ஒர்க்லாம் ரொம்ப அருமையாகவே இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கோயிலில் என்ன ஒன்றா, நம்ம ஊரில் டொனேஷன் பண்ணால் அவங்க குடும்ப பேர், அவங்க பேர்லாம் போட்டு கல்வெட்டு வைப்பாங்கள்ல, அதே போல் சிங்கப்பூரில் இந்த கோயிலில் வச்சுருந்தாங்க. நான் பார்த்தேன். வேறு எந்த கோயில்லையும் நான் அந்த கல்வெட்டுலாம் பார்க்கல. இந்த மதில் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. அது ரொம்ப அழகாகவே இருந்தது. யார் யார் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்களோ அவங்க பேர் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதே போல் இங்கே கோயிலில் இந்த மாலை ரொம்ப அழகாக இருந்தது. சின்னதாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது. இங்கே சிங்கப்பூரில் இங்கே தேக்காலாம் போயிட்டால் பூக்கடையெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 5 நிமிஷம் நின்று அந்த பூக்கடையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். மாலை அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. மாலைலாம் இங்கே பாருங்க, கல்வெட்டு பின்னாடி வச்சுருக்காங்க. அர்ச்சனை, ஒரு சாமிக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுறோன்னா அந்த அர்ச்சனை சீட்டை வச்சு எல்லா சாமிக்குமே அர்ச்சனை பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம மாரியம்மாவுக்கு பண்ணுறோன்னா மாரியம்மனுக்கு நம்ம சொல்லலாம், ஏதாவது ஒரு சாமி சொல்லலாம். ஓகே மக்களை, வீடியோவை பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப நன்றி வீடியோவை பார்த்ததுக்கு. பாய் மக்களே.